வீட்ல சாப்பிட்டு சாப்பிட்டு நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருந்தேன். என்னை ஏன்பா வயசான காலத்துல இப்படி கூட்டிட்டு வந்து ஹேர் எல்லாம் ரிமூவ் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்களேப்பா, நிக்க கூட முடியல, வயசாகி போச்சுல. வணக்கம் நண்பர்களே, இவங்க பேர் தான் ஜிம்மி. இவங்க வந்து ரொம்ப வயசான ஒரு பொமரேரியன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவங்க பெட் பேரண்ட்ஸால இவங்க ப்ராப்பரா மெயின்டைன் பண்ண முடியல. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ஓல்டு ஏஜ் அவங்களும் இருக்காங்க. ஸோ இவங்களை ப்ராப்பரா வாக்கிங் கூட்டிட்டு போக முடியல, இவங்க ஃபர்ரை மெயின்டைன் பண்ண முடியல, வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்துருக்காங்க. அதனால என்ன ஆகி போச்சுன்னா ஹெவி ஹேர் நாட்ஸ் ஆயிருக்கு. கழுத்துக்கு அடியில பாத்தீங்கன்னா ரொம்ப ஹேர் நாட் ஆகி அப்படியே அழுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு பிளாக்கிஷ் கலர்ல மாறிடுச்சு. ஸோ இதுதான் ஒரு பிரச்சனை. அதனால வந்து ஃபுல் ஹேர் ரிமூவலுக்காக நம்ம இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருந்தாங்க. இந்த பொமரேரியன் பாத்தீங்கன்னா நிக்க கூட முடியல, அந்த அளவுக்கு ஓவர் வெயிட். அதனால வந்து அவங்க கால் பேலன்ஸே இல்லை பார்த்துக்கோங்க. இந்த பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு ஓவர் வெயிட்னு. ஸோ நீங்களும் ஒரு பொமரேரியனாவோ இல்லை மற்ற டாக்ஸ் வளர்த்தாலுமே வெயிட் வந்து அதிகமா ஏற்ற விடாதீங்க. வெயிட் அதிகமா ஏற ஏற பிரச்சனை தான் வரும். ஸோ அதிகமான முறையில் மேக்சிமம் வந்து வெயிட்டை மெயின்டைன் பண்றதுக்கு டயட்டிங் ரொம்ப முக்கியம். இவங்க டாக் வந்து ஆரம்பத்தில் நல்லா வாக்கிங் கூட்டிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கூட்டிட்டு போக அவங்களாலேயே முடியல. அதனால வந்து ஓவர் வெயிட் ஆக ஆரம்பிச்சு. உங்களால உங்க டாகுக்கு வந்து வாக்கிங் கூட்டிட்டு போக முடியல அப்படின்னா டயட் கண்ட்ரோல் பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணீங்கன்னா தான் உங்களுடைய டாகை வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா மெயின்டைன் பண்ண முடியும். இதுக்கு ஓல்ட் ஏஜ் வேற ஆயிடுச்சு. ஸோ வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது எனக்கே. வந்து ஃபர்ரெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நெயில் எல்லாம் கட் பண்ணிட்டு அண்ட் ஃபைனலாக பேக் பண்ண ஆரம்பிச்சிச்சு. நல்லா பெசாம இருந்தது. இந்த பேக் பண்ணும்போது தான் இவரால் நிற்கவே முடிஞ்சது. ஏன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஸ்லேட்டட் ஃப்ளோர்ஸ் இருக்கும், கொஞ்சம் ஸ்லிப்பரியா இருக்காது. நான் அதுக்காகவே தான் இந்த ஸ்லேட்டட் ஃப்ளோர்ஸ் போட்டேன். ஸோ அதனால வந்து இந்த இடத்துல மட்டும்தான் அவரால் நிற்கவே முடிஞ்சது. டேபிளில் பார்த்தீங்கன்னா அவரால் நிற்கவே முடியல. டேபிள் வந்து கொஞ்சம் வழுக்கத்தான் செய்யும், ஏன்னா வாட்டர் வந்து அந்த இடத்துல படக்கூடாதுங்கிறதுக்காக நான் வந்து அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்லிப்பரியா தான் வச்சிருப்பேன். ஸோ இந்த இடத்துல சுத்தமாக நிற்க முடியல. அந்த அளவுக்கு பின்னாடி பின்னங்கால பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் டோட்டலா இல்லை, அந்த அளவுக்கு வந்து மோசமா இருந்தது. அவங்க பெட் பேரண்ட்ஸ்ட நான் இன்ஃபார்ம் பண்ணேன், வயசாயிருச்சு. ஸோ அதனால ஃபுட் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் சாப்பாடை கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா மட்டும்தான் வெயிட்டை குறைக்க முடியும். வாக்கிங் கூட்டிட்டு போக முடியலன்னா அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ ஃபைனலாக அவங்கள வந்து லாஸ்ட்டாக ஒரு பெர்ஃப்யூம் ஸ்ப்ரே அடிச்சு ரெடி பண்ணியாச்சு. நீங்களே பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம் கைஸ். பாய்.